கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு இந்த வேளை பேசுகிறார். அவரை நோக்கிப்பார். அதர்மம் ஒடுங்கி போகாதா, ஆன்மான்பில் அமிழ்ந்திடவே இதமாய் எங்கே வாழவே இதய ஒளியே வாராயோ, இதய ஒளியே வாராயோ. உள்ளம் உருகி கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உமதன்பில் விரும்பி உறைதல் என்னாளோ, விரும்பி உறைதல் என்னாளோ. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சில வாலிப பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். உள்ளத்துல ஒரு சொல்லுங்க, ஆண்டவரே என்னிடத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் பேசுங்க. ஒரு வார்த்தை போதும், பெரிய புராணம் படிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு வார்த்தை போதும் நம்மளை ரட்சிக்க. ஒரு வார்த்தை போதும் நம்மை செழிக்க வைக்க. ஒரு வார்த்தை போதும் நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது. தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயின் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயின் நல்லா கவனமா அதை உற்று பாருங்க. நான் சில கேள்வி கேட்பேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இலக்கண பிள்ளை இருக்குமோ? தமிழ் டீச்சர் யாரும் இருக்கீங்களா இங்க? எல்லா தீமைகளுக்கும் போட்டிருக்கணும்ல. அங்கு ஒருமையில சொல்லப்படுது. அப்ப நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே ஒரு தீமை தான் இருக்கு. இது நல்லா கவனிங்க. ஒரே ஒரு தீமை தான் இருக்கு. அந்த தீமையிலிருந்து அவர் என்னை காப்பாற்றின்னு சொல்லல, என்னை ரட்சித்து காப்பாற்றுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை நல்லா நீங்க கவனிக்கணும். பவுலடியார் கடைசி நாட்களிலே, தாம் மரிக்க போகிற கடைசி நாட்களிலே அவர் சொன்ன சில வார்த்தைகள், பிலிப்பியர் கடைசியா எழுதப்பட்டதா, தீமோத்தேயு கடைசியா எழுதப்பட்டதா, அது ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனால் நான் அதுல இருக்கிற அந்த வசனங்களை கவனித்து பார்த்ததுல, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், பிலிப்பியர் அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் சாவு அவர் பக்கத்துல வந்துருச்சு. அந்த நேரத்தில் எழுதப்பட்ட நெருப்பு. தீமோத்தேயுல அவர் எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் முடித்துட்டு போகிற பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றினார். எதற்காக என்று அங்கு போடப்பட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி.
நல்லா கவனிங்க. நன்மை தீமை ஆண்டவர் சொல்கிறார், ஆதியாகமத்திலிருந்து சொல்கிறார் நன்மை தீமை. அதே போல இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன், என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுறேன். ஐ வாண்ட் டு உங்களை அப்படியே அனலூட்டி எழுப்ப விரும்புகிறேன். நன்மை ஒரே ஒரு நன்மை, அது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவு ஒன்றுதான் நன்மை. இட்டர்னல் நித்திய ஜீவன் ஒன்றுதான் நமக்கு நன்மை. அதே போல ஒரே ஒரு தீமை நமக்கு இருக்கு. அந்த நன்மையை அடைய முடியாதபடிக்கு, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடிக்கு, நான் இட்டர்னல் கண்டம்னேஷன், நான் நரகத்துக்கு போவேன் என்றால் அது எனக்கு தீமை. அல்லேலூயா சொல்லுமா? ஒரே ஒரு தீமை தான். ஆகையினாலே அந்த ஒரு தீமையிலிருந்து கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் என்னை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தீமை என்பது ஒன்று, துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், இடர்பாடுகள் இவைகள் இன்னொன்று. அல்லேலூயா சொல்லுமா? தீமை என்பது ஒன்று, ஒரே ஒண்ணுதான் தீமை. அது தீமை என்ன? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போக விடாதபடிக்கு எனக்கு பல தீங்கான காரியங்களை பிசாசு செய்து என்னை அழித்து போட காத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து, இது நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு அல்ல பிரியமானவர்களே, நான் பரலோகத்து ராஜாவிடத்தில் போகிறதுக்கு ஒரு ரட்சிப்பு அவசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவாங்க, உண்மைதான். ஆனால் பரம ராஜ்யத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை எப்படியோ அதேதான். ஆனால் அதற்கு அநேக தீங்கு வரும், சோதனைகள் வரும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை திருத்துவதற்கும் ஒரு சோதனை வரும். ஆனால் தீங்கான சோதனையும் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பரம ராஜ்யத்திற்கு நாம் பங்கு பெறாமல் இருப்பதற்கு அவன் தீங்காய் உன்னை சோதிப்பான். அதனால் தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது, அவர் தீங்கினால் என்னை சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? வசனத்துல நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரேசஸ், உங்களுடைய ஒரு வார்த்தை சொல்லும் போதும், இந்த வார்த்தை ஒண்ணு போதும். எனக்கு அன்புக்குரியவர்களே, எனக்கு ஒரே ஒரு தீமை, அதான் ஆதி நாளிலே அவர் சொன்னார், நன்மை தீமை ரெண்டு தான். நன்மை என்ன? ஆண்டவரோடு கூட இருக்கிறது. ஆனால் அந்த கூட இருக்கிறதை அவன் ஒரு வஞ்சித்து அந்த தீமையை பெற்றுக்கொள்ள அவன் வஞ்சித்தான் ஆதாம் ஏவாளை. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தேயு 3:11 12 இத நான் அதை தெளிவுபடுத்திட்டேன்னா யூ வில் பி வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். அவர் சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களை நான் சகித்தேன், எல்லா துன்பங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிட்டார். இப்போ துன்பத்திலிருந்து அவர் நீங்களாக்கல, துன்பத்திலிருந்து அவர் ரட்சித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சித்து என்னை பரம ராஜ்யத்திற்கு நான் பங்குள்ளவனாய் இருக்கும்படி கர்த்தர் இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் அதிலிருந்து என்னை மீட்டு என்னை ரட்சித்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன், தீங்கினாலே உன்னை சோதித்து உன்னை நன்மையை பெறவிடாமல் உன்னை தடுத்துக் கொள்ள முடியும், தடுத்து விட முடியும். துன்பங்களை கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகாதபடிக்கு உன்னை தடுக்க முடியாது. கரந்தட்டி ஆண்டவர், இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க பிரியமா. நான் வேலையை இழந்து போயிட்டேன், ஆனால் வேலையை நான் இழந்துட்டேன். ஆனால் அந்த வேலையினுடைய இழப்பு நான் பரம ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாறுகிறதற்கு அது ஒரு தடையாக இருக்காது. இதைதான் மனதில் வைத்துக் கொள்வது. எல்லா
துன்பங்கள், துக்கங்கள், இடர்பாடுகள், இக்கட்டுகள், உன்னை புடமிடுகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற சோதனைகள், இவைகளெல்லாம் ஒரு பக்கம். ஆகையினால் தான் அவர் துன்பங்களை அலோவ் பண்ணும் பொழுது, துக்கங்களை அலோவ் பண்ணும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் கொடுக்கிறார். துன்பங்கள் தொல்லை எடுக்கண் ஏடர் ஏவை தொண்டர் எமை அண்டு வந்தேடேனும் ஆவே மோடேயாத ஆரோதல் கிருபையை துன்பத்தேனோ தேயானொப்பேடுவார் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே இயேசு அண்டலை தீமையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு ஆறுதலை கொடுக்க மாட்டாரு. அந்த தீமையிலிருந்து அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் அழகாக சொல்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் நான் என்ன காரியத்தை செய்யணும்னு அவர் நிர்மாணித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நிர்மாணித்து வைத்த அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க எத்தனை தீங்கு வந்தாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? ரட்சிப்பார். அல்லேலூயா. என்னுடைய ஆயுசை குறுக்கி போட, என்னை சோர்ந்து போக வைத்து ஆண்டவரை நான் அடைய முடியாதபடிக்கு நான் தளர்ந்து போக வைத்து அந்த பிசாசானவன் எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆகையினால் தான் ஒன்றை மாத்திரம் நீங்க நம்புங்க பிரியமானங்களே, ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பரமண்டல ஜெபம் இப்ப அநேக பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல அது ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது இல்ல. ஏன்னா இந்த பாவ அறிக்கையும் பரமண்டல ஜெபங்களும் அநேக சபைகளிலே ஏறெடுக்கப்படுகிறது இல்லை. ஆனால் அந்த பரமண்டல ஜெபத்தை நான் கொஞ்ச நாளா நான் அது தியானித்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பரமண்டல ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேதத்திலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி வளர வேண்டும் என்பதற்கு அத்தனை ஜெபத்தையும் அவர் சுருக்கி எழுதியிருக்கிறார். தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேதம் போலடியா சொல்கிறார், எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்தார். கர்த்தருடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அந்த ஒரு வார்த்தையிலே எவ்வளவு அடங்கி இருக்கிறது. பரமண்டல ஜெபம் சும்மா ஆர்டினரி ஜெபம் இல்ல பிரியமானவர்களே, சும்மா இன்சைட் அது அந்த ஜெபத்தை சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உரிய வார்த்தைகள், பிதாவை நோக்கி செபிக்கிற வார்த்தைகள். எனக்கு ஆண்டவரே நான் பரம ராஜ்யத்தை பங்குள்ளவராக இருக்கும்படி எனக்கு தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். எவ்வளவு பெரிய ஜெபம், எவ்வளவு பெரிய ஜெபம். கர்த்தர் என்னை படைத்ததன் நோக்கம் நான் அவரோடு கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுக்கு வருகிற எந்த துன்பமாயிருந்தாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சிக்கணும். நான் பரம ராஜ்யத்திற்கு நான் பங்குள்ளவனாயிருக்கணும். ஆகையினால் தான் ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நேரம் மாத்திரமல்ல, இந்த பரமண்டல ஜெபத்துல எந்த பகுதி உனக்கு தேவையோ அந்த பகுதியை நீ திரும்ப திரும்ப சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உன்னை விடுவிக்கும் பிரியமானவர்களே, நான் சத்தியமா சொல்றேன். அந்த ஜெபத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் எது உனக்கு வேணுமோ அந்த வார்த்தையை சொல்ல. ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சொல்லுங்க. அதுக்கு மேல என்ன பண்ணும்? நீ சித்தத்தை அறிய வேண்டாமே. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே,
4 அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்கு யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் துக்கத்திலே அவருடைய தாய் அவனை பெற்றெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் 9வது வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த யாபேசை பற்றிய ஆண்டவர் எழுத ஆரம்பித்த பொழுது அவன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எனக்கு அன்புக்குரியவர்களே, அது கடைசியா வந்திருக்கணும். ஆனால் முதலிலே அதை கர்த்தர் சொல்லுகிறார். லைக் யுவர் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், மெனி பிரீச்சர்ஸ் பிரீச் அபவுட் த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். They preach about Christ later. They talk about the prosperity number 1. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யாபேஸ் அவனை எழுதி வைத்திருக்கிறார். அவனுடைய சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். எதற்கு கனம் பெற்றவனாய்? அவனுடைய சின்ன ஜெபம் பாருங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். தீங்கு என்னை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்தருளுங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா யோபு என்கிற ஒரு மனுஷன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்து நடந்தவன். அதை ஆண்டவர் அவனிடத்தில் சாட்சி சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்றாரு? த லூசிபர், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, அந்த நரகத்தின் அதிபதி அவன்தான். அவன்கிட்ட சொல்றார், இவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். அப்போ இந்த ஆண்டவர் தனக்கென்று அவனை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த தேவன் இருக்கிற இடத்திலே அவன் தங்க போகிறான். அவனை எப்படியாகிலும் அவனுக்கு தீமையை கொண்டு வரணும் அப்படி என்று அவன் எத்தனிக்கிறான். நிறைய காரியங்கள் என்னுடைய எதிராளிகள் வந்து பவுஞ்சாய் விழுந்து சில காரியங்களை எடுத்துட்டு போறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னுடைய மனதிலே மிகவும் அதிகமாய் பாய்ந்தது என்ன? ஒரு பெருங்காற்று வந்து அவனுடைய பிள்ளைகளை எல்லாம், அவனுடைய சுதந்திரம், பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், இவனாவது எப்படியாவது உருண்டாவது ஆண்டவர்கிட்ட போட்டோம், அவன் பிள்ளைகள் எல்லாம் ஒளிந்து போனோம் அப்படின்னு ஒரு பெருங்காற்றை அனுப்பி அவர்கள் அத்தனை பேரையும் நிர்மூலமாக்குகிறான். நான் இன்னைக்கு யோசிக்கும் பொழுது, ஒருவேளை கர்த்தர் இந்த பிசாசினுடைய கரடத்திலே அந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறாரோ? எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அந்த பெருங்காற்றை அனுப்புவதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சோ? ஒரு பெருங்காற்றை அனுப்பி அவரோ பேர். ஏனென்றால் நான் வேதத்திலே நான் வாசிக்கிறேன், ஒரு பெரிய யூரோக்லியான் என்கிற ஒரு பெரிய சுழல் காற்று ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷனையும் அவனோடு கூட இருந்த அத்தனை பேரையும் அழிக்க ஒரு பெரிய சுழல் காற்று. நான் 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் பொழுது நான் ட்ரைனிங் செஷன்ல இருக்கிறேன். திடீர்னு ஒரு சைரன் அடிச்சது. அந்த சைரன் அடிச்ச உடனே எல்லாரும் அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிடணும். எவ்ரிபடி அந்த கான்பரன்ஸ்ல இருந்த அத்தனை பேர் என்ன பண்ணிருந்தோமா, ஒரு பேஸ்மெண்ட்ல போய் நம்ம ஒளிஞ்சிக்கணுமா. எதற்கு என்று அப்புறம் கேட்டேன். ஏன்னா அந்த நேரம் அவங்க வேற எக்ஸ்பிளனேஷனே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு சைரன் வந்துச்சுன்னா there is going to be a tornado. அந்த தேசத்துல ஒரு பெரிய சுழல் காற்று வரப்போறது. அந்த சுழல் காற்று உன்னை நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே நம்ம எல்லாரும் போய் பேஸ்மெண்ட்ல போயிருந்தோம். நாங்க எல்லாரும் போய் பேஸ்மெண்ட்ல இருந்துட்டோம். 1 மணி நேரம் அந்த பேஸ்மெண்ட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சைரன் வந்தது, நாங்கள் வெளியே வந்தோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரியாது. ஆனால் அன்று சாயங்காலம் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஒரு டிவியில பார்க்கும் பொழுது அந்த சுழல் காற்று என்னெல்லாம் செய்திருக்கு என்று நான் பார்த்தேன். அப்படியே வீடுகளை அப்படியே 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 தரையோடு பிடுங்கி மேல பறக்குது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமையிலிருந்து நீ உன்னுடைய பங்கை நிறைவேற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நீ பிரவேசிக்க வரைக்கும் கர்த்தர் உன்னை ரட்சித்து காப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான்
இது பவுல் சொன்ன வார்த்தை ஆகையினாலே ஒரு சுருக்கமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 23-25 வாசிங்க தயவு செய்து. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் அவனை கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். போறோம், நல்லா கவனிங்க. இந்த சவுல், இது பவுல் ஆனது காரியம். அவன் சவுலாய் இருக்கும் பொழுது இத மனசுல வச்சுக்கொள்ளுங்க. சவுல் இயேசுசாமி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். சவுல் எப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்தான்? இயேசுசாமி. ஆனா இயேசுசாமி அவன் பார்க்கல. ஆனால் அவன் வேறு பட்டணத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தபடியினாலே அவன் இயேசுசாமியை பத்தி அவனை பார்க்கல. திரும்பி அவன் எருசலேமுக்கு ஒருக்கா வர்றான். அப்போ எருசலேமுக்கு வரும்பொழுது இயேசுவை பற்றி அறியாதவன், அவனுக்கு சிலர் அந்த இயேசுவை பற்றி சொல்றாங்க, ஆல் நெகட்டிவ் திங்ஸ். அதனால்தான் வேதத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகர் அநேக காரியங்களை உங்களிடத்துல சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த சவுல் இடத்துல சொல்லியிருப்பாங்க, இந்த ஊர்ல தச்சனுடைய மகன் ஒருவன் இருந்தான், அவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படிதான் அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க இயேசு. தச்சன் ஒருத்தர் தான். there was a carpenter and he had a son. அவன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டு தெரிந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது அவன் காதுல பட்டிருக்கும். இன்னொரு கேள்விப்பட்டிருப்பான். என்ன வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? யூதர்கள் இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைந்து விட்டார்கள் இல்லையா? அப்போ அவர்கள் ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. என்ன புரளி? இயேசுவை புதைக்கிறேன்னு சொல்லி அவங்க வாங்கி கொண்டு போய் புதைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய சரீரத்தை என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க? களவாடிட்டு போயிட்டாங்க. களவாடிட்டு போயிட்டு அவர் உயிர் தெழுந்தார்னு என்று கதை கட்டுறானுங்க. இதுவும் அவனுக்கு கேட்டு, இதையும் அவன் கேள்விப்பட்டிருப்பான். அவன் இயேசுசாமி இருந்த அந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்து பழகி இருந்தால் அவரை பற்றி தெரிந்திருக்கும். ஆனால் மற்றவர்கள் சொல்லுகிறதை அவன் கேள்விப்பட்டு என்ன பண்றான்? இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை அவன் அழிக்க வேண்டும் என்று நினைத்தான். நல்ல கவனிங்க. எருசலேமிலே அந்த கிறிஸ்தவர்களை கட்டி வைக்கவும், அவர்களை காவலிலே வைக்கவும், அவர்களை கொலை செய்யும், அவர்கள் மீது கல்லெறிந்து கொல்லவும் அவன் பண்ணிக்கொண்டே இருக்கான். எருசலேம்ல அவனுடைய காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நான் கற்பனை செய்து பார்த்தேன். இந்த செய்தியை நான் சொல்லும் பொழுது நான் கற்பனை செய்து பார்த்தேன். இப்பொழுது அவனுக்கு தமஸ்குவில் இருந்து ஒரு சில காரியங்களை கேள்விப்படுகிறான். அங்கேயும் கிறிஸ்தவர்கள் எழும்பி விட்டார்கள் என்று கேள்விப்படுகிறான். அப்போ என்ன நினைக்கிறான்? இந்த எருசலேமுக்குள்ள மாத்திரம் இது இந்த கொள்கை பரம்பிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப எருசலேமை தாண்டி எங்க போயிடுச்சு? இது தமஸ்குவுக்கு போயிடுச்சு. அதனால தமஸ்கில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்களை எல்லாம் என்ன பண்ண போறேன்? நிருபத்தை வாங்கி கொண்டு போகிறான். கர்த்தரை சந்திக்கிறான். தமஸ்கு பட்டணத்திலே அவனை அனுப்புகிறார் கர்த்தர். நல்ல கவனிங்க. எருசலேமுக்கு அனுப்பல, அவனை தமஸ்கு பட்டணத்துக்கு அவனை அனுப்புகிறார். அங்கு அனனியாவை அனுப்பி அவனை ஞானஸ்நானம் கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து, அங்கு வேதம் சொல்லுகிற இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீ என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நானே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அவனுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க பிரியமான. This is the calling of God. You can never change the calling of God. நான் ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லுவேன், அவன் தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருந்துச்சா இல்லையா? ஒவ்வொரு நாளும் யுத்தம். ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு பயந்து அவன் என்ன பண்ணணும்? குகையில போய் ஒளியணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா? கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான். கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்னவன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒவ்வொரு நாளும் போராட்டம்.
கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலிங். அதே போல ஆனால் சாலமோனுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு? யுத்தமே இல்லை. இவனும் ராஜா தான், அவனும் தான் ராஜா. இவனதான் ஆண்டவர் சொல்ற, என் சித்தமானவையெல்லாம் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் வாழ்க்கை முழுசும் போராட்டம். என அன்புக்குரியவர்களே, எல்லா துன்பங்களையும் சகித்தான். ஆனால் கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து அவனை ரட்சித்து காப்பாற்றினார். கரந்தட்டி ஆண்டவருக்கு. என அன்புக்குரியவர்களே, இந்த சவுலை பற்றி இன்னொரு காரியம், அவன் எதை செஞ்சாலும் வைராக்கியமாய் செய்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. I find some of the Paul's character in my life, because he is an inspiration to me in my ministry. I always find Paul on the cross, அந்த சிலுவையிலே அறையப்பட்டவனாகத்தான் நான் காண்கிறேன். அவன்கிட்ட இருந்த அந்த வைராக்கியம், அவன் சவுலா இருந்த பொழுதே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை வைத்திருந்தான். ஆகையினால் தன் வேதம் சொல்லுகிறது, அவன் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் தாமதமின்றி இயேசுதான், நல்ல கவனிங்க, தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான். இங்க ஒரு தச்சன் மகன் ஒருத்தர் இருக்கான், அவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் அழிக்க நினைச்சவன் இப்பொழுது முதல் வார்த்தை அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் தாமதம் இன்றி இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அவன் பிரசங்கித்தான். அடுத்த வசனத்தில் பாத்தீங்கன்னா, இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அந்த யூதர்களுக்கெல்லாம் கலக்கம் வந்துருச்சு. இவன் எப்படி வைராக்கியமாய் கிறிஸ்தவர்களை அழிக்க நினைச்சானோ அவ்வளவு வைராக்கியமாய் இந்த இயேசுவை திருஷ்டாந்தப்படுத்திக் கொண்டிருக்கிறானே. ஆகையினாலே அவன் யூதர்கள் சேர்ந்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று. When he just started the ministry, எனக்கு அன்புக்குரியவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அப்போது அநேக பிரச்சனைகள் இதே போல வரும். ஏன் அந்த பிரச்சனை வருது? நான் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேரக்கூடாது, எப்படியாவது உளுந்து போயிடணும். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த ஆண்டவர் எப்படி அவனை தப்புவிக்கிறார் பாருங்க. அவங்க ஒரு பெரிய ஆலோசனை, சதிய ஆலோசனை சொல்றாங்க. அந்த பட்டணம், அந்த தமஸ்கு பட்டணம் ஒரு பெரிய கோட்டை சுவர்லாம் இருக்குமா. அந்த கோட்டை சுவருக்குள்ள நின்னுகிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, இவன் பவுல் எப்போ வெளியே வருவான், அவனை கொலை செஞ்சிடலாம். இந்த ஆலோசனையை அவன் அறிகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் என்ன? நீ உன்னுடைய பங்கை நீ பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் பங்கை பெறுவதற்கு முன்பாக அவன் மறிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன தீங்கு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும் எல்லாவற்றையும் நான் சகிப்பேன். அந்த துன்பங்களோடு கூட கர்த்தர் எனக்கு ஆறுதலையும் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஆறுதல் மாத்திரம் இல்லைன்னா நான் இந்த துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஆனால் தீமையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். எனக்கு அன்புக்குரிய மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. உனக்கு ஒரே ஒரு தீமை தான் இருக்கு. அது என்ன? இந்த பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு தடை நடந்துச்சுன்னா அதுதான் உனக்கு ஒரு பெரிய தீமை. அந்த தீமையிலிருந்து கர்த்தர் என்னை ரட்சிக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? தீமை நின்று என்னை ரட்சியும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. 19-20 வாசி. அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலுமிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக் கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்கு பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவோடே கூட தெர்பேயுக்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனிய பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நம்மை
நம்மை அவர் சந்தித்த பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது, நம்மை அழைத்த பொழுது, கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை நியமித்து வைத்திருக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு சில காரியத்தை நான் செய்வேன் என்று அவர் நினைத்து நம் மீதுல அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அவன் ரட்சிப்புக்குள்ள வந்தவனே கிறிஸ்துதான், இயேசுதான் கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்துறான். அப்புறம் இக்கோனியா என்கிற ஒரு பட்டணத்தில் வருகிறான். அந்த முதல் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்பார். அங்கு யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். அவனுடைய பங்கை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அந்த இக்கோனியா என்ற பட்டணத்தில் கர்த்தருடைய பங்கை அவன் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அங்கு யூதரிலும் கிரேக்கரிலும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது அங்குள்ள யூதர்களுக்கு இவன் மீது பயங்கரமான கோபம் வருகிறது. அப்பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகிறான். இதை அறிந்து என்று வேதம் சொல்கிறது 6வது வசனத்தை. அவங்க அவனை கொலை செய்ய வேண்டும் என்று, அவனை எப்படியாவது அவனை கஷ்டப்படுத்திடணும், அவனுடைய பங்கை அவன் பெறக்கூடாது, அவன் தீமையை அடையணும் என்று சொல்லி அவனை அப்படியே அவங்க ஆலோசனை பண்றாங்க. அந்த 6வது வசனத்தில் இதை அவன் அறிந்து. எனக்கு அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய இக்கட்டுகள், உங்களுடைய சோதனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் எவை உன்னை தீமைக்கு நேராய் நடத்துகிறது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் மற்றவைகளுக்கு நடுவே ஆறுதலை அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் இந்த தீமையிலிருந்து அவர்தான் என்னை ரட்சிக்கணும். ஆகையினாலே கர்த்தர் அந்த அவருடைய துர் ஆலோசனையை இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் கொலை செய்து படக்கூடாது, அவனுடைய பங்கை அவன் நிறைவேற்றி முடிக்கணும். ஆகையினாலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியங்களே. எந்த காரியத்தை செய்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறதுக்கு அது ஆறுதலை கொடுத்து அனுப்புவார். ஆனால் இந்த பங்கை செய்ய முடியாதபடிக்கு என்னை தீமையில தள்ளிவிடுவ நினைச்சான்னா கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா சொல்லுமா? அவன் வேறு பட்டணங்களுக்கு போறான். லித்திராவிலே இருந்து அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். பிறவியிலே ஒரு சப்பானி, அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு அவனை பிடித்து எழுந்து நடக்க வைக்கிறான். குதித்து எழுந்து நடக்கிறான். அப்போ அங்கு 2 கூட்ட ஜனங்கள், ஒன்று பொறாமைப்படுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொன்று சில பூசாரிகள் என்ன பண்றாங்க, அந்த அவனுக்கு பலி சர்வாங்க தகன பலி இடணும்னு அவன் இந்த பவுல் சீலா தானே அவன் பர்னபா, அந்த பர்னபாவை என்ன பண்றாங்க, ஜூபிட்டர்னு சொல்றாங்க. இவனை பவுல மெர்க்குரி என்று சொல்லி அவனுக்கு பெரிய மாலை எல்லாம் போட்டு அவனுக்கு சகல சர்வாங்க பகன அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்ப அவனுக்கு எதிராக இருந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, சில பேர், நான் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக காஞ்சிபுரம் அந்த பட்டணத்தில், காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆலயத்தில் பேசுவதற்காக அழைத்திருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ ஒரு பெரிய கூரை போட்ட ஒரு ஆலயம், ஆனா பெரிய ஆலயம், நிறைய ஒரு 300-400 பேர் அதுல இருந்திருப்பாங்க. அதுல பேசிட்டு அவங்க அடுத்த சாயந்தரம் நான் மெட்ராஸ்ல இன்னொரு கூட்டத்துல நான் பேசணும். அதனால பேசி முடித்துட்டு அவங்க சாப்பாடெல்லாம் நடக்கட்டும், நான் எந்திரிச்சு அப்படியே பேசி முடிச்சோன்னா அப்படியே வரேன். அப்படி வந்த உடனே நீங்க, ஐ do not want to even ponder about that particular incident. அந்த ஆலயத்தில் இருந்தவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரா என்னுடைய கால்களிலே விழுந்தாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, உங்களை தொட்டு பார்த்தா போதும்னு சொல்லுவாங்க. நான் அரண்டு போய்விட்டேன். நான் நிஜமா சொல்றேன். அதனால இந்த இடத்துல அந்த அற்புதத்தை பார்த்து ஒருத்தர், சில பேர் என்ன பண்றாங்க, அவனை ஜூபிட்டர், அவனை மெர்க்குரி என்று சொல்லி அவனுக்கு பெரிய சர்வாங்க தகன பலியதான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது உலகத்தில் இன்னைக்கும் நடக்கு.
ஆனால் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். ஆனால் அவனுக்கு எதிராக இருந்தவர்கள் என்ன பண்றாங்க? கல்லை எடுத்து அவனை அடிக்கிறான். அடிக்கும் பொழுது ஒருத்தன் கல் எரிஞ்சதுல அவனுக்கு பெரும் காயம் விட்டு செத்தவனை போல கீழே விழுந்துட்டான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அவன் செத்துட்டான்னு சொல்லி அவங்க எல்லாம் யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணி அவனை இந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் போட்டாங்க. ஆனால் அவனோடு கூட இருந்தவர்கள் சிலர் அந்த இடத்துல போய் இயேசு மரித்த உடனே அவங்க அப்படிதான் நினைச்சாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சோம். ஆனா இந்த பயிர்கள் எல்லாம் பிடிச்சு அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்களே. இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பாங்க இவர் நம்மளோடு கூட இருந்திருப்பார் என்று நினைச்சிருப்பாங்க. செத்து போயிட்டாரு. ஆனால் அவன் அந்த இடத்துல அவன் எழுந்து நின்று நடந்து போறான். அல்லேலூயா சொல்லுவோமா? எந்த துன்பம் வந்தாலும் அவனுடைய பங்கை பெறுவதற்கு முன்பாக ஒரு பயலும் அவனை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? தீங்கு என்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய வசனம் பிரியமான. நான் என் வாயிலிருந்து சொல்றேன், எந்த தீங்கும் என்னை சேதப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலிருந்து 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அங்கு பவுலை சிறைப்பிடித்து அவனோடு கூட நிறைய 286 பேரை பிடிச்சு அவங்க இத்தாலியா தேசத்துக்கு அவங்களை கூட்டு போறாங்க. கப்பல் வச்சு கூட்டு போறாங்க. அப்போ ஒவ்வொரு துறைமுகமா வர்றாங்க. ஒரு துறைமுகத்துல வந்த உடனே பவுல் சொல்றாரு, இனிமேல் இந்த இடத்துல கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம்? தங்கிட்டு போவோம் என்றால் என் உள் உணர்வு சொல்லுகிறது, நம் புறப்பட்டு போனா இந்த கப்பல் சேதமும் வரும், பிராண சேதமும் வரும். அப்படி என்று அவனுக்குள்ளே உள்ள அவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே சொல்லுகிறார். இவன் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, பவுல் ஏன் அந்த கப்பல் பிரயாணத்தை கர்த்தர் அனுமதித்தார்? இத்தாலியா தேசத்துக்கு போய் ராயனுக்கு முன்பாக அவன் சாட்சி சொல்லணும். அதுதான் அவனுடைய பங்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்கப்புறம் அவனை சிறைச்சேதம் பண்றாங்க. தட் இஸ் தி ஹிஸ்டரி. ஆனா பாருங்க, அந்த ராயனுக்கு முன்பாக நின்று இயேசுவை குறித்து அவன் சாட்சி சொல்லுவதற்கு முன்பாக அவனுக்கு பிராண சேதம் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. போக வேண்டாம்னு சொல்றான். ஆனா அங்க இருக்கிற மாலுமி என்ன சொல்றான்? போகணும்னு சொல்றான். அந்த கப்பல் எஜமானும் என்ன சொல்றான்? அந்த மாலுமிக்கு ஏத்து விட்டு அவனும் சொல்றான். இந்த 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான், அவங்க எல்லாம் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானே, அவனும் சொல்றான். அந்த மாலுமியும் எஜமானும் சொல்றபடி அவன் நடந்துட்டான். ஆனா தி எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், ஆண்டவர் அந்த பிராண சேதத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த தீங்கு வந்தாலும் சரி, எந்த தீமை வந்தாலும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடிக்காதபடிக்கு என் ஜீவனை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவே மாட்டார். இதை மனதில் வைத்துக் கொள்ள. நான் நிர்மூலமாகாமல் இருக்க கர்த்தருடைய கிருபை என் மீது இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. 42, 43 வாசிங்க. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவரை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையா இருந்தார்கள். முதல்ல நீங்க பாருங்க, இந்த சம்பவத்துல நீங்க பார்க்கணும். அப்போ இந்த முதல் சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோடு கூட இருந்தவங்க உங்களை நம்ப மாட்டேன்றாங்க. சரிதானே? அவனோடு கூட இருந்த மாலுமி, அந்த கப்பல் எஜமான, இந்த 100க்கு அதிபதி, அவங்க கூட நம்பல. அவங்களால கூட ஒரு தீங்கு ஏற்படுது, அவனுக்கு தீமை ஏற்படுது. அதிலிருந்து கர்த்தர் அவனை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை சூழ இருக்கிறவர்கள் மூலமாய் நமக்கு தீமை புறப்பட்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் அநேக வாலிபர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். You shed out all your friends. உன்னுடைய நண்பர்களை எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன பண்ணு? பிரிந்து விடு. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். ஆகையினாலே அந்த நண்பர்களுடைய ஆலோசனையிலிருந்து நீ விடுபடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இந்த நண்பர்கள் நம்மோடு கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை
நம்முடைய பங்கை பெற்றுக்கொள்ள விடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் மரணத்தை பத்தி கூட நான் சொல்லல. நான் கர்த்தருடைய பங்கை பெற்றுக்கொள்ள முடியாது. பங்கு என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உன்னோடு கூட இருக்கிற நண்பர்களே உனக்கு எதிரியாயிருப்பாங்க. அதான் நடந்துச்சு இந்த பவுலுடைய வாழ்க்கை. அவனோடு கூட இருந்தவங்க. ஆனால் அதில் ஒரு மனிதன் மாத்திரம் மனம் மாறுகிறான், 100க்கு அதிபதி. அதுவரைக்கும் அவன் சொன்னதை கேட்கல. ஆனா அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை உன்னித்து பார்த்து கொண்டே இருக்கிறான். இவன் சிறை கைதி மாத்திரமல்ல, தேவன் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். கரந்தட்டி ஆண்டவர். எல்லா நண்பர்களும் அதை அறிய முடியாது. ஆனால் அந்த ஒரு நண்பன், ஒருத்தன், அந்த 100க்கு அதிபதி, அவன் அறிந்து கொள்கிறான். அவரை சிறை கைதி என்று அவன் கருதல. இந்த மனுஷனோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தான். அவனோடு கூட இருந்த போர் சேவகர்கள் கூட அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவனுடைய பங்கை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தீமைகள். அந்த போர் சேவகர்கள் அவர்களை எல்லாரையும் கொலை பண்ண வேண்டும் என்று அவன் நினைக்கிறாங்க. இந்த எல்லாம் பாருங்க, 14 நாட்கள் அங்கு இரவு பகலே இல்லை. அப்படி மழை புயல். ஆனால் ஒரு துறைமுகத்தில் தரை தட்டுகிறது. அந்த இடத்துல இறங்கி போறாங்க எல்லாரும். இவன் பவுல் என்ன சொல்றான்? எல்லாரும் நீந்தி போகட்டும் சொல்றான். அப்போ அந்த போர்ச்சேவர்ல எல்லாத்தையும் கொலை செய்யணும்னு பாக்குறான், இன்க்ளூடிங். ஆனால் 100க்கு அதிபதி அவன் மீது ஒரு இரக்கம் வைத்திருந்தபடியினாலே எல்லாரும் நீந்தி போகும்படி அவன் கட்டளை கொடுக்கிறான். அல்லேலூயா சொல். The word of the centurion stays. நமக்கு ஒரு அதிபதி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அவருடைய வார்த்தை நீர் சொல்லும் ஆகும், நீர் கட்டளையிடும் நிற்கும். நமக்கு ஒருவர் உண்டு. We have a centurion who is on our side today. அவர் சொல்லட்டும், இவன் தப்பி போகட்டும், எல்லாரும் நீந்தி போகட்டும். எனக்கு அன்புக்குரியவர்களே, எல்லா தீமை நின்றும் உன்னை ரட்சித்து பரமராஜ்யத்திற்கென்று அவர் உன்னை காப்பார். அவருடைய வைத்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். I am not talking about the internal reward. அதை மட்டும். ஏன்னா பேதுரு ஒரு காரியத்தை கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன கொடுப்பீர்? அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? என் நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாயோ அதை 100 உனக்கு கொடுக்கிறேன், மறுமையில் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். I am not talking about only the eternal salvation. அநேக தீமை நம்மை போண்டியாக்குகிறதுக்கு அநேக தீமைகள் வரும். ஏன்னா அதிக செல்வம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோமா? சாலமோன் ராஜாவை பத்தி சொல்லுங்க. அநேக செல்வம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? தரித்திரம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அப்ப ஆண்டவர் தான் அந்த பேலன்சிங் ஆக்ட். அவர் எனக்கு தெரியும், எனக்கு நிறைய என் கையில கொடுத்துட்டாருன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? அதனால கொடுக்க மாட்டார். ஏன்னா அது கொடுத்துட்டேன்னா என்ன பண்ணிடுவேன்? அந்த பங்கு இழந்துருவேன். He is worried about that. Hallelujah. 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 He is the balancing act in your life. கடைசியா ஒரு பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா 28ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் கொலைக்கு தப்பி அவங்க ஒரு போய் இறங்குறாங்க. ஒரு தீவில, மெலித்தா என்கிற தீவில அவர்களை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ அங்க எல்லாம் குளிரு. அப்ப எல்லாரும் இருந்து ஒரு தீ மூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவனும் அவர்களுக்கு தீ மூட்டுவதற்கு உதவி செய்கிறான், விறகுகளை பொறுக்கி கொடுக்கிறான். அப்ப அந்த விறகுகளை பொறுக்கி கொடுக்கும் பொழுது ஒரு விஷப்பூச்சி அவனுடைய கையை அவர் கவ்விக்கொள்ளுகிறது. அந்த விஷப்பூச்சி ஒரு பாம்பு அவனை கவ்விக்கொள்ளுகிறது. எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பாம்பு கடிச்சா, ஏன்னா அந்த தீவில இருக்கிறவங்க அது என்ன பாம்புன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பாம்பு கடிச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த பாம்பு கடிச்சிட்டே இருக்கு அவன் கையில.
இவன் இவ்வளவு ஒரு பெரிய பாத படுபாவி பய போல தெரியுது. இவ்வளவு பெரிய ஒரு கடல் கொந்தளிப்புல இருந்து அவனை தப்பிச்சிட்டு வந்திருக்கான். அவன் நிறைய பாவம் செஞ்சிருப்பான் போல. இப்ப கர்த்தர் அவனை அடிக்கிறார்னு நினைச்சிட்டு படுபாவின்னு சொல்றாங்க. அவனை கடிச்சிட்டு அதை உதறிட்டு அந்த அக்கினியில கீழே விழுந்து செத்து போகுது. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. உடல் வீங்கி சாக போறான், உடல் வீங்க போகுதுன்னு பாக்குறாங்க. அது உடல் வீங்கவே இல்லை. அப்ப அவனை தேவன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்புக்குரியவில்லை, இதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் அந்த மரணத்திலிருந்து அவனை விடுவித்தாரே, அதற்கு என்ன காரணம்? அவன் இத்தாலியா தேசத்துல ராயனுக்கு முன்பாக நின்று சாட்சி சொல்லணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை உன் கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு உனக்கு இந்த பாதையிலே கொண்டு போற